ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து டே 2. இன்றைக்கி நம்ம என்ன ஒர்க் அவுட் பார்க்க போகிறோம்னா செஸ்ட்டுக்கும் ட்ரைஸுக்கும். காலைல எழுந்திரிச்சி இன்றைக்கி எழுந்திரிச்சதே லேட்டு, அதனால் ஒரு வழியாக வீடியோ மட்டும் எடுத்துகிட்டு நம்ம ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு ஒரு வழியாக முடிஞ்சுது. அதுக்கப்புறம் ஒர்க் அவுட் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நார்மல் புஷ்அப்பு. இது எப்பயும் போலனா 30 கவுண்டு 4 செட்டு வெயிட் அடித்தா மட்டும்தான். ஏன்னா ரொம்ப நாள் கழித்து போடுறதுனால போட முடியல. ஒரு செட்டு மட்டும் 30 போட்டேன், அடுத்து போடவே முடியல. ஃபுல்லாக அடுத்து தடவிட்டே தான் இருந்துச்சு. என்னடா எவ்வளோ நாளாக அப்படின்னு பார்த்தா சரியான சாப்பாடு இல்லை, அவ்வளோதான். அதனால் ஒரு வழியாக இது ஒரு 3 செட்டு போட்டு முடித்தாச்சு. போட்டு முடிச்சுட்டு நம்ம என்ன தான் ஒர்க் அவுட் போட்டாலும் சாப்பாடு தான் மெயினு. வீட்டில் சாப்பாடெல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு இருக்காங்க. ஒரு வழியாக போட்டு முடித்தாச்சு. 2வது ஒயிட் ஆர்ம் புஷ்அப்பு. ஒயிட் ஆர்ம் புஷ்அப்பு நார்மல் புஷ்அப் போட்டுட்டு அடுத்து ஒயிட் ஆர்ம் புஷ்அப் உடனே போட்டதுக்கு வரவே இல்லை. ஷோல்டரில் லைட்டாக இன்ஜுரி ஆகிற மாதிரி தெரிஞ்சிச்சு. நானும் கையை மாற்றி மாற்றி வச்சு போட்டு பார்த்தேன். ஒன்றும் கிளிக் ஆகிற மாதிரி தெரியல. சரி, ஓரளவுக்கு அட்ஜஸ்ட் பண்ணி போடுவோம்னு சொல்லி மட்டும் பாடியை மட்டும் கொஞ்சம் ஃப்ரண்ட்டில் கொண்டு வந்துட்டு நீட்டாக ஒரு 15 கவுண்டு 3 செட்டு போட்டு முடிச்சாச்சு. அப்போது அதுக்கே எத்தனால ஷோல்டர் பிச்சுக்கிட்டு வந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா அப்பர் செஸ்ட்டுக்கு வந்து காலை நம்ம கட்டில் மேலே வச்சுட்டு இது ஒரு 20 கவுண்டு. கொஞ்சம் அப்பர் செஸ்ட் ஆக்டிவேஷன் ஆகிற மாதிரி இருந்துச்சு. ஏன்னா ஜிம்முக்கு போகிறதுக்கு நமக்கு டைம் கிடையாது. காலையில் இங்கேருந்து வேலைக்கு குடுன்னு ஓடுற மாதிரி இருந்துச்சு. அதனால் அங்கே எங்கேயும் போட முடியல. அதனால் டைம் கிடைக்கிறப்ப தான் மட்டும் போடுற மாதிரி இருக்கும். எப்படி இருந்தாலும் நம்ம ஃபிட்டாக இருக்கிறத வந்து மாற்றிக்கிற முடியாது. ஒரு வழியாக செஸ்ட்டுக்கு 3 வேரியேஷன் போட்டாச்சு. 4வதாக டைமண்ட் புஷ்அப்பு. இது நம்ம ட்ரைஸை ஃபஸ்ட்டு ஆக்டிவேஷன் பண்ணுறதுக்காக போட்டது. இது ஒரு 8 கவுண்ட் அடிக்கிறதுக்குள்ளேயே திணறி போச்சு. ஏன்னா ரொம்ப நாள் கழித்து ஸ்டார்ட் பண்ணுறோங்கிறதுனால சரியான இதுக்கு இல்லை. ஒரு வழியாக இதில் ஒரு 8 கவுண்டு 3 செட்டு போட்டு முடித்து பம்பிங் ஓரளவுக்கு நீட்டாக இருந்துச்சு. நானும் இதை கடைசி ஃபெயிலியர் செட்டு போட்டு முடிக்கிறதுக்குள்ளே முடியறதுக்குள்ளே தன்னால் கிறுன்னு வர மாதிரி ஆகிப்போச்சு. ஒரு வழியாக இதையும் போட்டு முடித்தாச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தலைகளாகத்தான் குதிக்க போகிறேன்னு சொல்லிட்டு எப்போயுமே இதை வந்து நான் ஃபிட்டாக எப்போயுமே ட்ரெயின் பண்ணிகிட்டு இருந்தேன்னா கையை வந்து க்ளோஸ் க்ரிப்பாக வச்சு தான் இந்த தலைகளாக்க தண்டால் எடுக்கிறது. இப்போ ரொம்ப நாள் தள்ளியிருக்கனால கையை ஒய்டாக வச்சு தான் எடுத்தேன். இது ஒரு 3 கவுண்டு போட்டு முடிக்கிறதுக்குள்ளே அப்போது ப்ரெஷர் ஆகி போயிடுச்சு. தலைக்கு ஃபுல் ப்ளட்டும் நேராக கண்ணுக்கு வந்துச்சு. ஓரளவுக்கு பம்பிங் இருந்துச்சு. அப்படியே போய் வீட்டில் போய் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு குளிச்சுட்டு சாப்பிட்ணும். வீட்டுக்கு போனோடனே எங்கள் மம்மி என்ன சாப்பாடு வச்சுருக்காங்கன்னு தெரியல. இதான் நம்ம ஓரளவுக்கு பம்பிங்கு. ஒரு வழியாக இன்றைக்கி இது முடிஞ்சிச்சு. பார்ப்போம் என்னென்ன இருக்குன்ட்டு. வீட்டுக்கு போனேன், எங்கள் மம்மி என்ன செஞ்சு வச்சுருக்காங்கன்னு பாருங்கள். அது கடலைப்பருப்பு உருண்டையாம். ஏம்மா இதை சாப்பிட்டா தொப்பையெல்லாம் குறையாதும்மா அப்படின்னு சொன்னால், எங்கள் அம்மா இதை சாப்பிடு அப்படின்னு சொல்லிடுச்சு. நம்ம வெயிட் தானே கெயின் பண்ணுறோம், அதனால் எப்படி சாப்பிட்டா என்ன. கொஞ்ச நாளைக்கு ஆனால் ப்ரோட்டீன் தான் இது முழுக்க. அதனால் எல்லாத்தையும் சாப்பிட்டு முடிச்சுட்டு நானும் சாப்பிட கிளம்பியாச்சு. மற்றபடி நேற்று ஒர்க்குக்கு போகிறத வீடியோ எடுக்கலை. மறக்காமல் சேனலை லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.